ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கூட சேஷமாக யார் திருப்தி அடைவதில்லை, 3 பாகங்களாக இந்த பகுதியை நாம் பிரித்து அருமையான நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். யார் திருப்தி அடைவதில்லை, யார் திருப்தி அடைவார்கள், தேவன் யாரை திருப்திப்படுத்துவார் என்று 3 தலைப்புகளிலே நல்ல ஒரு பாடம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்ல அந்த திருப்தி. நிறைய பேர் சொல்லுவாங்க, நோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க, எனக்கு திருப்தியா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? யார் திருப்தி அடைவதில்லை, யார் திருப்தி அடைவார்கள், தேவன் யாரை திருப்திப்படுத்துவார், திருப்தியாக்குவார், யார் திருப்தி இருப்பார்கள், திருப்தியா இருப்பார்கள். நல்ல ஒரு பாடம். எனக்கு அருமையானவர்களே, இன்று காலகட்டத்தில் திருப்தி அடையாத காரியங்கள் நிறைய உலகத்துல நாம் பார்க்கிறோம். உலகத்துல இருக்கிற 800 கோடிக்கு மேல இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் திருப்தி அடையாத சில காரியங்கள், சில மனிதர்களை நாம் பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆஸ்திகள், பணம், பதவிகள், இப்படி ஒவ்வொரு காரியங்களை, ஒரு வீடு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு 10 வீடு இருந்தா நல்லா இருக்குமே, இன்னொரு வீடு இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு ஃபேக்டரி இருக்கிறோம், இன்னொரு ஃபேக்டரி, இப்படி ஒரு வண்டி இருக்கிறோம், இன்னொரு வண்டி, இப்படி கொஞ்சம் துணிங்க இருந்தா போதும், கோட் சூட்டு, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கலர் கலராக விதவிதமாக, எப்படி பணம், பொருட்கள், செல்வம், நிலங்கள், வீடுகள், ஆஸ்திகள், இப்படி கோடி கோடியாக ஆசைப்பட்டு வெளிநாடுகளில பதுக்க வைத்து தாங்களும் சந்தோஷம் இல்லாமல் மற்றவர்களும் அனுபவிக்காதபடிக்கு ஏழைகளை கொள்ளடித்து ஆசைப்பட்டு திருப்தி அடையாமல் வெளிநாடுகளை பதுக்கி வைத்திருக்கிற கோடிக்கணக்கான பணங்கள் உண்டு இல்லையா? திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்தி அடையாத ஒரு உலகம். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வசனம் 15, 16 ஆகிய வசனங்கள் என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். தயவு செய்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம், Proverbs, the book of Proverbs, chapter 30 words 15 and 16. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15, 16. தாத்தா என்கிற 2 குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாதவைகள் 4 உண்டு. அவையாவன பாதாளம், மல்லாட்டு கர்ப்பம், தண்ணீரால் திருப்தடையாத நலமும், போதும் என்று சொல்லாத அக்கினியுமே. 4 காரியங்கள். ஒன்று பாதாளம், மலாட்டு கர்ப்பம், தண்ணீரால் திருப்தி அடையாத நலம், அக்கினி. இவைகள் போதும் என்று சொல்லாது, போதும் என்று சொல்லாது. கடந்த நாட்கள் பாருங்க, அமெரிக்கா தேசத்தில் எவ்வளோ பெரிய காடுகள், வீடுகள், மேடுகள், இன்னும் இப்பொழுது 2வது முறை கூட 3வது முறை கூட மற்ற நாடுகளில் பத்தி கொண்டே இருக்குது. அக்கினி, பாதாளம், மலாட்டு கர்ப்பம், திருப்தடையாத தண்ணீரால் நிலம், போதும் என்று சொல்லாதவைகள், நோ திருப்தி, do not satisfaction, நோ திருப்தி, திருப்தி அடையாதவைகள். இது சாலமோனானவர் எழுதி வைத்தார். பிரசங்கியின் புஸ்தகம், அற்புதமான ஒரு வார்த்தை, 5ஆம் அதிகாரம், பிரசங்கி 5, 10ஆம் வசனத்தை கவனிங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலம் என்று கூட சொல்லலாம். பணப்பிரியன், எனக்கு 1 கோடி இருந்தா போதும், 50 லட்சம் இருந்தா போதும்னு சொல்லுவான். 1 கோடி வந்த பிற்பாடு மறுபடியும் இன்னொரு கோடி இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம், ஒரு வீடு, ஒரு வாசல், ஒரு நிலம், 1 ஏக்கரா, 2 ஏக்கரா, 10 ஏக்கரா, 100 ஏக்கரா, 50 ஏக்கரா, 1000 ஏக்கரா, இன்னொரு 1000 ஏக்கரா. நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆகவே வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையானவில்லை, செல்வ பெருக்கன், பணம் பெருக்கன், நிலம் பெருக்கன்,
இதனால திருப்தி அடையாத உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் சில வாக்கியங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பதை நிச்சயம். உணவும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதே போதும் என்று இருக்க கடவோம். இஸ் வண்டர்ஃபுல் இல்ல? போதும் என்ற மனதுடனே தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் தங்கும் இடமும் இருந்த போதும். நம்ம பரலோகத்திலிருந்து கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, போகும்பொழுது கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை. நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா இடத்துக்கு போகிறேன்னு சொன்னார் பக்தன். வெறும் கைகளால நம்ம போக வேண்டும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அரசாண்ட அன்னைக்கு கிரேட் அலெக்சாண்டர், இட் இஸ் வண்டர்ஃபுல் மேன். அவராண்ட இல்லாததான். அவர் மரிக்கும் போது என்னுடைய கரங்கள் சபப்பெட்டில முன்னதாக இருக்கட்டும், என்னுடைய கரங்கள் பெரியட்டும், உலக மக்கள் பார்க்கட்டும். ஏன்? எல்லாமே எனக்கு உண்டு, பட் நான் போகும்போது நான் ஒன்று கொண்டு போவதில்லை. நத்திங். Everything I have, but not anyone things. நான் கொண்டு போவதில்லை. என்னுடைய கரங்கள் வெறுமையா இருக்கு. ஒரு பாடத்தை கற்பித்தா தன்னுடைய மரணத்திலும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அவனுக்கு என்ன லாபம்? ஒரு ராஜா அவன் தேசத்துல ஒரு மனிதனை பார்த்து, உனக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் நிலம் வேணும். அப்படியா? நீ எவ்வளவு தூரம் ஓடுறாயோ உனக்கு அவ்வளவு தூரம் அத்தனை நிலமும் உனக்கு தான் சொந்தம்னு சொன்னான். இந்த மனிதன் ஆசைப்பட்டு கொஞ்ச தூரம் பெங்களூர்னு வச்சுங்களேன், பெங்களூர் சிட்டியெல்லாம் சுத்துனா, இதுவும் பத்தாது அப்படின்னு கொஞ்சம் ஒசூர், அத்திப்பள்ளி அவ்வளவு தூரம் ஓடினான். கிருஷ்ணகிரி, தருமபுரி இப்படியெல்லாம் ஓடினான். இந்த மாதிரியா பழமரேரி இப்படியெல்லாம் ஓடி 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 சாயந்தரத்துக்குள்ள எவ்வளவு தூரம் போறே அவ்வளவு உனக்கு சொந்தம்னு சொன்னார்ல ராஜா. இப்போ ஓடி 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 சாயந்தரம் 6 மணிக்குள்ள ஓடி வந்துட்டான் பாருங்க. எத்தனையோ ஊர்களை சுத்திட்டு ஏக்கர கணக்குல நிலமெல்லாம் சுத்திட்டு வந்தான் நின்றான், அப்படியே விழுந்து செத்துட்டான். ஆசை, கொல்ல ஆசை யாரை விடும்? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஆத்மா நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? என்ன லாபம்? வாட் இஸ் பெனிஃபிட்? யுவர் சோல் இஸ் நாட் லாஸ். உன்னுடைய ஆத்மா லாஸ் ஆயிட்டா உனக்கு என்ன லாபம்? வாட் இஸ் பெனிஃபிட்? என்ன லாபம்? நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ள. ஆகவே இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லுங்கள். இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லுங்கள். அது கீழே வாசிக்கிற பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளால் தங்கள் உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். அதுக்கு மேல ஐஸ்வர்யம் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் அகப்படுகிறார்கள். மதிக்கேடும் சேதமும் பலவிதமான இச்சைகளால விழுந்து மலிந்து போகிறார்கள். பணக்காரன் ஆகணும், ஐஸ்வர்யன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் நினைக்கிறார்கள். தவறான முறைகளில் போறார்கள். கஞ்சா, போதை பொருள், விபச்சாரம், வேசித்தனம், திருடு, பொய், பித்தலாட்டம், களவுகள், எத்தனையோ கடத்தல் காரியங்கள் இல்லை. ஒரு பெண்மணி ஒரு வருஷத்துல துபாய்க்கு 27 தரம் போனாங்களாம் பாருங்க, நகை கடத்துறது. ஜெயில இருக்கிறாங்க. ஒரு நடிகை. எத்தனையோ பேர், அவங்க மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், திருடி அல்ல, உபச்சாரம் பண்ணி அல்ல, ஒத்தனை மோசம் பண்ணி, ஒத்தனை கொலை செய்து
ஒருத்தனை வஞ்சகமாக ஏமாத்தி அல்ல, நேர்மையாக நல்ல வேலை செய்யுங்க, உழைங்க, படிங்க, உத்தியோகத்துல போங்க, வியாபாரம் பண்ணுங்க, விவசாயம் பண்ணுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவருடைய பிளெஸிங் இருந்தா போதும். ஒருவனை மோசம் பண்ணி தான் பணக்காரனா வாழணும்னு இல்ல. அநேகர் பாருங்க சீட்டு போடுவாங்க. 1000 கணக்குல 25,000, 1 கோடி சீட்டு போடுவாங்க, தூக்கிட்டு ஓடிடுவாங்க. சீட்டு கட்டு சொல்லுவாங்க, மோசம் பண்ணுவாங்க. பணக்காரன் ஆகணும். ஏதோ ஒரு வகையில யாரோ ஏமாத்தி கொள்ளடிச்சு பணக்காரன் ஆகணும். இட் இஸ் நாட் குட். தவறு. மனம் திரும்பணும். நேர்மையா வாழுங்க. நல்லது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. அவன் எவ்வளவு சம்பாதித்து வைத்தாலும் அவனுக்கு அது ஜீவன் அல்ல. ஜீவன் அல்ல. நமக்கு உடைகள் வேணும், உணவு வேணும், இடம் வேணும், பணம் வேணும், பதவிகள் வேணும். ஆனா ஆசைப்படக்கூடாது. உண்மை உத்தமமாக வாழ்கிற வாழ்க்கையில அதை தேடி வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்காக சும்மா இருக்கக்கூடாது. பிரயாசப்பட வேண்டும், படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், நற்கிரிகளை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நல்ல போதனை செய்ய வேண்டும், சமுதாயத்தில் சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆகவே திருப்தி அடையாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவர் நல்ல ஒரு பாடத்தை நாளில் கற்றுக் கொடுக்க போகிறார். ஆகவே யார் திருப்தி அடைவதில் என்று முதலாவது படித்தோம். இரண்டாவதாக யார் திருப்தி அடைவார்கள்? யார் திருப்தி அடைவார்கள்? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 6ஆம் அதிகாரம் வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் வசனம் சில காரியங்களை கவனித்து பாருங்க. அந்த 1வது யார் திருப்தி அடைவதில் என்ற காரியத்தில் கூட 2 காரியங்கள் வசனங்கள் சொல்லுகிறேன். மீகா 6ஆம் அதிகாரம் 14 வசனம், ஓசையா 4ஆம் அதிகாரம் 10 முதல் 12. திருட்டு காரியங்களில, உபச்சார காரியங்களில், வேசித்தன காரியங்களில, அநியாயமான காரியங்களில் திருப்தி அடைவதில்லையா? திருப்தி அடைவதில்லை. கர்த்தருக்கா பயந்து தவறான காரியங்களை விட்டு மனம் திரும்பி பயம் பக்தியாக போதும் என்ற மனதுடன் கூடிய வாழ வேண்டும். தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். 2வது பாயிண்டாக யார் திருப்தி அடைவார்கள்? மார்க் 6ஆம் அதிகாரம் 34 முதல் 44 வரை நல்ல அருமையான வார்த்தைகள். 34 முதல் ஆண்டவர் அற்புதமாக அவங்கள திரளான ஜனங்களை பார்த்து மெய்ப்பினில்லாத ஆடுகள் என்று மனதுருகி அவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டினார். புசிக்கிறது இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகியால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கு போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிடலாம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார்கள். எங்களிடத்தில் என்ன இருக்கு? 2 மீன் 5 அப்பம். ஆகினால் அப்படியே அவர்களை வரிசையாக உட்கார வைத்து 100 பேராக 50 பேராக உட்கார வைத்து அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அவைகளை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீடர்கள் இடத்துல கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 42 வசனம். 44 வெள்ளியம் அவர்கள் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறை 5000 பேரா இருந்தார்கள். 5000 பேர், 4000 பேர், திரளான ஜனங்கள், 2 மீன் 5 அப்பம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல திருப்தியாகிய திராட்சரசம். நம்முடைய ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல, யோவான் 6ஆம் அதிகாரத்துல திருப்தி அடைந்து 12 கூட நிறைய எடுத்து வைத்தார். 2 மீன் 5 அப்பம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். நமக்கு வருகிற ஆகாரம் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடும் பொழுது, நம்ம கடையில இருந்து வாங்கி வருகிற அரிசி பருப்பு இவைகளெல்லாம் ஜெபித்து அவைகளை ஆண்டவருக்காக, ஆண்டவரே நாங்கள் புசித்து உமக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். சகோதரிகள் கிச்சன்ல போகணும் உடனே அழுதுகிட்டு போய் அடுப்பு பத்த வைக்கிறதில்ல.
ஐயோ இந்த சனி முடிச்சு வீட்டுல நான் எப்ப பார்த்தாலும் சோறு செய்யணுமா, சாபம் வரும். சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியா போ, சந்தோஷமா போ, ஜபத்தோடு போ. ஆண்டவரே இந்த அரிசி பருப்புகள் எல்லாம் ஆசீர்வதியும், இந்த கிச்சனை ஆசீர்வதியும், இந்த சமையலறை ஆசீர்வதியும். நாங்கள் செய்கிற ஆகாரம் என் பிள்ளைகளை நாங்களும் புசித்து திருப்தி அடையணும். மற்ற பேர்கள் ஆகாரம் இல்லாதவர்களுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கணும். இல்லாதவங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜபத்தோடு போய் செய்யும் பொழுது நீ செய்கிற ஆகாரம் நல்லா இருக்கும், புசித்தா நல்லா இருக்கும், மிதமா இருக்கும், மற்றவங்களுக்கு கொடுக்க வைப்பீங்க, மற்றவங்களை போஷிக்க வைப்பீங்க, ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். ஆண்டவர் 2 மீன் 5 அப்பத்தை அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பிதாவுக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து கொடுத்தான். திருப்தி அடைந்தார்களாம். திருப்தி. மனிதனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பாருங்க, இன்னொரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டானா கேட்பேன். இன்னொரு 1000 ரூபாய் கிடைக்காதா, இன்னொரு 1000 ரூபாய் கிடைக்காதா, இன்னொரு 1000 ரூபாய் கிடைக்காதா. நீங்க நல்ல கறியும் மீனும் இல்லாத கஞ்சி சாப்பாடு சாம்பார் சாப்பாடு போடுங்க, ஒரு டைம் போடுங்க, கொஞ்சம் ருசியா இருந்தா 2வது டைம் வாங்க. இன்னும் கொஞ்சம் ருசியா இருந்தா 3வது டைம் கூட வாங்குவாங்க. இன்னொரு டைம் போட்டீங்கன்னா அவங்களால சாப்பிட இயலாது இல்லையா? அவங்களால முடியாது. வேண்டாங்க போதும், திருப்தியா, ஓ திருப்தியா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சோ மச் என்று சொல்லுவாங்க. ஆகின திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கை எப்பொழுது ஆண்டவர் ஆண்டவர் தான் திருப்திப்படுத்தினார். நம்முடைய ஆகாரத்து மூலமாக தண்ணீர், ஆகாரம், சிறுதானியங்கள் இவைகளெல்லாம் ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாரு திருப்தி அடைய செய்கிறார். யார் திருப்தி அடைவதில்லை என்ற முதலாவது பாகம். 2வது யார் திருப்தி அடைந்தார்கள், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஆண்டவர் கொடுத்தது. ஆகாரமானாலும், ஆடைகள் ஆனாலும், ஆஸ்தியானாலும், பழங்கள், ஃப்ரூட்ஸ், சிறுதானியங்கள், பெரிய தானியங்கள், பழ வகைகள், காய்கறிகள், கீரைகள், ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் கொடுத்தவைகள். அவைகளெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடை. கொஞ்சம் சாப்பிட்டா கூட சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம், திருப்தி அடைகிற காரியங்கள். என்ன சாப்பிட்டா, எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன போகுது, டாய்லெட் தான், வெறும் குப்பை தான், கலீஜு தான். மிதமா சாப்பிடும். கொடுத்ததற்கு நன்றி சொல்லுங்க, சந்தோஷப்படுங்க, மகிமைப்படுத்துங்க ஆண்டவர். தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. 3வதாக சாட்டிஸ்ஃபைடு, திருப்தி. ஆண்டவர் யாரை திருப்திப்படுத்துவார்? தேவன் யாரை திருப்தி ஆக்குவார்? சில காரியங்களை வேதத்திலிருந்து வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதங்கள் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். ஆண்டவர் கிருபையினால அவர்களை திருப்தி ஆக்குவார். ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்கும். அவருடைய கிருபை நமக்கு வேணுங்க. அவர் இரக்கம், அவருடைய கிருபை நம்ம மேல இருந்தா, கிருபை. புலம்பல் புஸ்தகம், புக் ஆஃப் லெமெண்டேஷன், புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 வாசிக்கிறோம். அற்புதமாக காலைதோறும் அவர் கிருபை புதியவைகளா இருக்கிறது. நம்மை விட்டு விலகாத கிருபை, நம்மை ஆசீர்வதிக்கிற கிருபை. தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு அருளுவேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் கிருபை பரிபூர்ணமா வழங்கும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அந்த கிருபை அண்டிக் கொள்ள வேண்டும், அந்த கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். காலைதோறும் ஆண்டவரே காலையில உங்க கிருபையினால எங்களை திருப்தி ஆக்கும். எவ்வளவு அற்புதமான சங்கீதம் இல்லையா? 14ஆம் வசனத்துல அற்புதமா இருக்கு. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உங்களுடைய கிருபையினால திருப்தி ஆக்குவீராக. திருப்தி ஆக்கும் ஆண்டவர் உங்களுடைய கிருபையினால. சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல கண்மலையின் தேனினாலே அவர்களை திருப்தி ஆக்குகிறார். கண்மலை தேனினாலே அவர் திருப்தி ஆக்குகிறார். 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல நீடித்த நாட்களாக அவர்களை ஆசீர்வதித்து நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கியேன், ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 91:16 நீடித்த நாட்கள், வாழ்நாள்
வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி கிருபை செய்யும், திருப்தியாக நடித்திடுவார். ஆண்டவர் அற்புதமான பாட்டு. நித்தமும் நடித்திடுவான், மிதம் எடுக்க வைப்பான், பிறருக்கு கொடுக்க வைப்பான். திருப்தியான வாழ்க்கை அவர் கிருபை. சங்கீதம் 17 சங்கீதம் 15 வசனத்துல, நான் தேவ சாயலில் திருப்தி அடைவேன். தேவ சாயல், தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பே, நானும் தேவனோடு இருப்பே. இவ்வளவு வார்த்தை பாருங்க. சங்கீதம் 17 சங்கீதம் 15 வசனம், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். காலையில் எழும்பும் பொழுது, ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக, எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக, எனக்கு கொடுத்த நல்ல வாழ்வுக்காக நன்றி ஆண்டவரே. திருப்தியாக காலையில் எழும்பும் பொழுது திருப்தியாக. சில பேர் எழும்புவோம் பாருங்க, காலையில் எழும்போத எவன் தலையில கைய வைக்கலாம், எவனை ஏமாத்தலாம், எவனுக்கு இப்படியெல்லாம் துன்பத்தை கொடுக்கலாம், காலையில் எழும்போத பிளான் பண்ணுவான் பாருங்க துன்மார்கள். அப்படி அல்ல, நம்ம காலையில தேவ சாயலில் திருப்தி அடைந்து வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக, ஆண்டவரே உடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும். காலையில் எழுமனுடனே திருப்தியான வாழ்வு. சங்கீதம் 104 சங்கீதம் 8 வசனம், தயவுள்ளவன் தயவுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசி உள்ள ஆத்துமாவை நன்மையினால நிரப்புகிறார். தாகமுள்ள தவனமுள்ள தவனம் தாகம், அந்த தவனமுள்ள ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். தவனமுள்ள தாகம், ஆண்டவர் மேல தாகம். யாரு மேல தாகம்? அற்புதமான சங்கீதங்களை நிறைய நீங்க படித்தீங்கன்னா, நிறைய சங்கீதங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல சிலதை மட்டும்தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 58 சங்கீதம், சங்கீதம் 58 சங்கீதம் வசனம் 11 வசனம் கவனித்து பாருங்க. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஆத்மா, அது மேலெல்லாம் வாசிக்கிறோம், ஆத்மா திருப்தி, ஆத்மா திருப்தி. எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஆத்மா திருப்தி அடையத்தக்கதாக சங்கீதம் ஏசாயா புஸ்தகம் 58 அதிகாரம், ஏசாயா 58 அதிகாரம் 11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல இருப்பார். உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி, வறட்சியான மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி ஆண்டவர் நடத்துகிறவரா இருக்கிறார். எரேமியா புஸ்தகம் 31 அதிகாரம் 14 வசனம். எரேமியா புஸ்தகம் 31 அதிகாரம் 14 வசனத்தை கூட தயவு செய்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 31:14 வசனம், ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கணும் நன்மையினால். அவருடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் நம்முடைய ஆத்மா திருப்தி அடையும். மறந்து விடக்கூடாது. லேவியராகமம் புஸ்தகம் 26 அதிகாரம் 1 முதல் சில காரியங்களை வாக்குத்தத்தங்களா சொல்லிட்டு 5 வசனத்துல சொல்றாரு, அருமையாக உங்களுக்கு உண்டாகிற அந்த விளைச்சல்கள், அந்த நிலங்கள், இவைகளெல்லாம் என்ன செய்யும் என்றால் நல்ல விளைச்சல் விளையும். நீங்கள் பழையவைகளை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து புதியவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சேகரித்து சேர்த்து வைக்கும் பொழுது, லேவியராகமம் புஸ்தகம் 26 அதிகாரம் 5 முதல் 12 வசனங்களை நீங்கள் பாருங்கள். திருப்தி அடைய ஆண்டவர் செய்கிறார். அற்புதமாக தேசத்துல சமாதானத்தை கட்டளிடுவ நீங்கள் ஆண்டவராகி தேவன் 5 வசனத்துல, திராட்சை பழமும் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பும் காலமும் இருக்கும், விதைப்பும் காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியா சாப்பிட்டு உங்கள் தேசத்துல சுகமா குடியிருப்பீர்கள், தேசத்துல சமாதானத்தை கட்டளை பண்ணுவேன். 12 வசனம் இல்லை நீங்கள் வாசித்தீங்களா,
அந்த ஆசுரத்தை சொல்லப்படுகிறது. 26ஆம் வசனம் கூட சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு வார்த்தை. 26ஆம் வசனம், உங்கள் அப்பம் இன்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் பொழுது நீங்கள் திருப்தி அடைந்த மாட்டீர்கள். ஏன்? ஆண்டவர் விட்டு தூர போனா, கர்த்தரை விட்டு தூர போனா, ஆண்டவர் விட்டு விக்கிரகத்தை பின்பற்றினால் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை, சாபம் வரும் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல 40 ஆண்டுகளாக கர்த்தர் நடத்தினார். 40 ஆண்டுகள் ஆண்டவரை பின்பற்றினார்கள். ஆகாரம் குறைவில்லை, தண்ணீர் குறையில்லை, அவர்கள் பாதுகாப்பு குறையில்லை. மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், பரலோகத்தின் மன்னா, வானத்தின் வாசல்களை திறந்தா, வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்தா, வானத்தில் படகுகளை கர்த்தர் திறந்து அவர்கள் எடைகொள்ளாத போக மட்டும் ஆசுரத்து இறைச்சினாலே அவர்களை அற்புதமாக ஆசுரத்து அவங்களை கேட்ட ஆகாரத்தெல்லாம் கர்த்தர் தந்து அவளுடைய கால் வீங்கவில்லை, அவளுடைய பாதரட்சிகள் தேயவில்லை, அவள் வஸ்திரங்கள் பழுதா போகவில்லை. தேவன் தகப்பனை போல சுமந்தார், தேவன் அற்புத தாயை போல தேற்றினார், அவர்கள் நடிக்க வந்தார் அற்புதமாக. தேவன் ஆண்டவர் ஆராதித்தால் ஆகாரம் குறைவில்லை, ஆண்டவர் ஆராதித்தால் ஆடைகள் குறையலை, ஆண்டவர் ஆராதித்தால் ஆசீர்வாதம் குறையில்லை, ஆண்டவர் ஆராதித்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. எனவே சில ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்துல ஒன்று குறைவில்லாமல் அற்புதமாக கர்த்தர் நடித்து வந்தார். சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம், சங்கீதம் 22ஆம் சங்கீதம் வசனம் 26, 22, 26 ஆகிய வசனங்கள். சார்ந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். சார்ந்த குணமுள்ளவர்களை கர்த்தராகிய தேவன் திருப்தி ஆக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 18, 19 ஆகிய வசனங்கள். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்துவின் கையில வர பெற்றுக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். அப்போஸ்தலன் பவுல் ஊழியத்துல இந்த பிலிப்பியர் கிறிஸ்து சபையார் என்ன செய்தார் என்றால், ஊழியத்துல காணிக்கை தசமபாகங்கள் அவர்களுக்கு வேண்டிய அத்தனை ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்துக்கு கொடுத்தார்கள். தேவனுக்கு பிரியமா உகந்த வாசனையா ஆண்டவர் முகர்ந்து ஏற்றுக்கொண்டார். உகந்த காணிக்கையா ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு பிரியமாக உற்சாகமா கொடுக்க நடத்தல தேவன் பிரியமா இருக்கிறான். அதிகமா விதைக்கிறவன் அதிகமா இருப்பான், கொஞ்சமா விதைக்கிறவன் கொஞ்சமா இருப்பான். உற்சாகமா கொடுக்க நடத்தல தேவன் பிரியமா இருக்கிறான். ஆகவே ஊழித்து கொடுத்தார்கள், அவர் திருப்தி அடைந்தார். ஊழியக்காரர்கள் திருப்தி அடையணும், ஊழியர்கள் திருப்தி அடையணும், ஆண்டவரும் திருப்தி அடையணும். அதுதான் ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 11 வசனத்துல அவர் ஆத்துமாவை கண்டு திருப்தி அடைவாராம். நீங்கள் கொடுக்கிறத காட்டிலும் உங்கள் ஆத்மா மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வரும் பொழுது, ஒரு ஆத்மாவை நீ ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும் பொழுது, ஒரு ஆத்மாவுக்கு சத்தியம் சொல்லும் பொழுது, ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள நடத்தும் பொழுது ஆண்டவர் திருப்தி அடைவார். அவருடைய ஆத்மாவை திருப்தி, உன்னை திருப்தி ஆக்குவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாம் படைத்தார், சகலத்தையும் படைத்தார். ஆண்டவரை திருப்திப்படுத்துவதற்கு அவர் ஆத்மா. ஆகையினாலதான் சிலுவையில தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். சமரியா பெண்ணாண்ட தாகத்துக்கு தான்னு சொன்னார், தண்ணீர் அல்ல, அவர் ஆத்மாவை கேட்டார். சமரியா பட்டணமே அவருடைய தாகத்தை தீர்த்தது. என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் தாகம், என் போஜனம், என் ஆகாரம். சிலுவையில கூட அதுதான். கள்ளன் அவர் சாகும்பொழுது கூட அவர் ஆத்மா கள்ளர்கள் மத்தியில் இருந்தது. அந்த ஆத்மா மனம் திரும்பதை கண்டு திருப்தி அடையும். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாயாகி என் ஆண்டவர் சொன்னார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில திருப்தி அடைகிற வாழ்க்கை ஆண்டவர் தான் திருப்தி படுத்தணும், மனிதன் திருப்தி படுத்த இயலாது. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், என்னோடு கூட பைபிளை தயவுசெய்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம், the book of Joel chapter 2 verses 26, 27. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடித்து வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று கூட
26 கூட 27 கூட சொல்லப்படுகிறது. நீங்கள் சம்பூர்ணமா திருப்தி அடைந்து சாப்பிடுவீர்கள். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார். எனக்கு அருமையான பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் நம்ம ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் நம்ம திருப்தி ஆக்குவார். நம்ம திருப்தியா இருக்கிறோம். வாழ்க்கை திருப்தியா இருக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைங்க, குடும்பங்கள், ஆண்டவர் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா அருமையாக அருமையாக கம்ஃபர்டபுளா லைஃப் அற்புதமாக திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இதை காட்டிலும் என்ன தேவை நமக்கு? இதை காட்டிலும் என்ன தேவை? அன்றாட நமக்கு ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாள் கிருபினால் நடத்துகிற ஆண்டவர், இதை விட நமக்கு என்ன தேவை? இந்த லைஃப் இட் இஸ் குட், இட் இஸ் ஒண்டர்ஃபுல், அமேசிங். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் துதி. யோவேல் 2:26 சொல்லப்படுங்க, சம்பூர்ணமா திருப்தியா புசித்து குடித்து, உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் புசித்து குடித்து நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிங்க, மகிமைப்படுத்துங்க, ஆராதிங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க. இதை விட என்ன வாழ்க்கை நமக்கு? கர்த்தர் நம்மை உங்களை எல்லாவற்றிலும் திருப்தி ஆக்கி உங்களை தேவைகளை சந்தித்து உங்களை சம்பூர்ணமா நடத்துகிற ஆண்டவராகி தேவன், அவர் கிருபையும் இரக்கமும் தயவும் உங்களை நடத்தத்தக்கதாக கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.